விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு எளிய மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு 30 ஆண்டு காலமாக கடும் உழைப்புக்கு பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆன பின்பும் ஒரு சாதாரணமாக எளிமையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதை பார்ப்பதே கொஞ்சம் அரிதுதான். அதுவும் எம்எல்ஏ என்றால் ஏதோ ஒரு மிடுக்கோடும் ஒரு கர்வத்தோடும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் என்னை தேடி வர வேண்டியதில்லை, நான் மக்களை தேடி செல்கிறேன் என்கின்ற முறையில் ஒரு மொபைல் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை வைத்து மக்களை சென்று சந்திக்கிறார். அதே போல் எந்த நேரமும் அவரை நாம் அலுவலகத்தில் வந்து சந்திக்கலாம், இதற்கு எந்த தடையும் இல்லை. மிக சுலபமாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ராமதாஸ் அவர்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். பிபிஏ சேனல் சேர்ந்த அனைவருக்கும் எனது காலை வணக்கங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. இங்கே பனமரத்துப்பட்டி ஏரிங்கிறது மிக ஒரு 20 ஆண்டு காலமாக வறண்டு கிடக்குதுங்கண்ணா. அந்த ஏரி பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள் அந்த தண்ணி இல்லாமல் அந்த அரளிப்பூவை வச்சுக்கிட்டு அந்த பூ ஒரு 10 ரூபா 20 ரூபா மிஞ்சி போனால் 50 ரூபா இந்த அளவுக்கும் போகுது. அதுவும் 2 மணி வாங்கிறதுக்கு எல்லாமே வீணாகவும் போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அந்த தண்ணியில் ஏரியில் தண்ணி இருந்தப்போ அங்கே வந்து அந்த விவசாயம் நல்லபடியாக செழிப்பாக இருந்துச்சு. காய்கறி, கீரை வகை, உணவு வகை இந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னா, அதே போல் மீன்பிடி தொழில் ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக கருவேலம் முட்கள் முறைச்சி கிடக்குதுங்கண்ணா. அதாவது தண்ணி வந்து தந்த ஏரி இன்றைக்கி அந்த முள்செடி வந்து தண்ணியை உரியக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டாச்சுங்கண்ணா. இது குறித்து உங்களோட பார்வை கருத்து கொடுங்க. இப்போ பனமரத்துப்பட்டி ஏரியை பொறுத்தவரையில் இவங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சியும் இவங்களுடைய அன்புக்குரிய தலைவர் நிறுவன மருத்துவர் ஐயா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னென்னா, அந்த ஏரியை பொறுத்தவரையில் சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது தான் அந்த ஏரி, பனமரத்துப்பட்டி ஏரி. அந்த பனமரத்துப்பட்டி ஏரி மட்டும் சரியாக தூர்வாரி ஒழுங்கு பண்ணணும்னா 1 டிஎம்சி தண்ணி நிறுத்தி வைக்கலாம். அதில் அட் எ டைமில் 1 டிஎம்சி தண்ணி நிறுத்தி வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தனியாக பாதை போடணும் கூட அவசியம் இல்லை. மேட்டூர் ஆற்று குடிநீர் போகிற பைப்பு அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்னு ஒரு ஊர், அந்த இடத்துல தான் அங்கே வந்து ஏர் ஓஸ் அங்கேருந்து அப்படியே கொண்டு போகிறதுனா இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளோதான் தூரம் இருக்கும். அந்த தூரத்துக்கு மட்டும் ஒரு பைப் போட்டால் பனமரத்துப்பட்டி ஏரியை உபரி நீரை வைத்து நிரப்பிக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு ஒன்றும் பெரிய செலவாகாது, குறைந்த செலவு தான் ஆகும். அதில் அந்த தண்ணியை நம்ம அங்கே கொண்டு போய் பண்ணோம்னா, இன்னொன்று பனமரத்துப்பட்டி பகுதி மட்டும் ஒரு பெரிய செழிப்பு கிடையாது. பனமரத்துப்பட்டி சுற்றி இருக்கிற அந்த பக்கம் ராசிபுரம், இந்த பக்கம் நம்ம சேலம் நகரத்தை ஒட்டி இருக்கிற இந்த பனமரத்துப்பட்டி, அதை தாண்டி கஜநாயகம்பட்டி வரைக்குமே அதனுடைய அதனுடைய அந்த என்ன அந்த பூமியில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்னுடைய தன்மை அதிகமாகும். பனமரத்துப்பட்டியில் மட்டும் முப்போகம் விளையாது, பனமரத்துப்பட்டி சுற்றி இருக்கிற எல்லா ஊரிலும் முப்போகம் விளையும். ஆகவே அந்த பனமரத்துப்பட்டி ஏரி போர்க்கால அடிப்படையில் மேட்டூர் உபரி நீரை நிரப்ப வேண்டும் என்பது எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய நீண்ட நெடுநாள் கோரிக்கை. இது நீருங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒன்று தாங்கண்ணா. இதில் நம்ம வந்து இந்த தொகுதி அந்த தொகுதி என்று ஒரு கணக்கு இல்லாமல், இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் கணக்கு இல்லாமல் பேசக்கூடிய ஒன்று தான். இதை நீங்கள் சட்டசபையில் எடுத்து சொல்லியிருக்கீங்களா? இது பற்றி சட்டமன்றத்தில் மிக விரிவாக பேசியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எனக்கு இந்த விவாதத்தில் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த நீர் ஏன்னா அது மாநகராட்சி அல்ல, எங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏரி. சேலம் மாநகரம் என்னுடைய தொகுதியில் 3 1 பங்கு, அது 40% பகுதி என்னோட மேற்கு தொகுதி உட்பட்டது. ஆக எங்கள் ஊருக்காக குடிநீர் வசதியும் வலுப்படுத்த வேணும்னா அங்கே நீரை தேக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதுக்காக திட்ட மதிப்பெல்லாம் கூட வரையறுக்கப்பட்டது. 90 கோடினாங்க, அப்புறம் 105 கோடினாங்க. இந்த மாதிரி 2-3 முறை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதுக்கான திட்டங்கள்லாம் வரையறுக்கப்பட்டது. என்ன காரணமோ தெரியல, அதை நின்று போச்சு. இப்போ நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது குறித்து விரிவாக பேசி வலியுறுத்துவேன்.
அந்த ஏரியை வந்து முழுக்கள் அகற்றணும் டெண்டர் விட்டது இல்லைங்கன்னா அந்த டெண்டர் எடுத்தவங்க அந்த சீம கருவேல மரங்களை அகற்றாமல் அங்கே உள்ள அந்த அரிய வகை மரங்களை எடுத்துட்டு மட்டும் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அந்த மக்களால் எழுப்படுது. உண்மைதான். எப்படின்னா சீம கருவேல மரங்களை தான் எடுக்கணுங்கிறது டெண்டருடைய இது. அதை விட்டுட்டு நல்ல மரங்களை நல்ல நல்ல ஜாதி மரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மரங்களை அங்கேருந்து நிறைய அப்புறப்படுத்தியதாக சொல்லுகிறார்கள். அது குறித்து விசாரித்து வருகிறேன். அது முழுமையாக விசாரித்த பிறகு நாங்கள் அதுக்கான ஒரு போராட்டம் கூட செய்யலாம்னு இருக்கோம். அந்த பகுதி மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கணுன்னா கூட அந்த தட்டு தீவனத்தெல்லாம் வந்து சேலத்துக்கு வந்து கடைகளில் வாங்கி கொண்டு போய் போடுற நிலை தான் இருக்குதுங்கண்ணா. இது குறித்து விரைவாக நீங்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஊர் பொதுமக்களோட கோரிக்கை. உறுதியாக அது குறித்து விரிவாக அந்த பகுதியில் இருக்கிற எங்களுடைய கட்சிகளோட தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிறோம். அது குறித்து விரிவாக அதுக்கு என்ன அந்த மக்களுக்கும் அந்த ஏரியில் தண்ணீர் இருப்பதற்கும் என்ன திட்டங்கள் என்பதை விரைந்து செய்து முடிப்போம், செய்வோம். இப்போ வந்துங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதம் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு அமைப்பும் அதே போல் பனமரத்துப்பட்டி ஏரி மீட்பு குழுவும் அந்த ஊர் பொதுமக்களும் காலவரையற்ற உண்ணாவிரதம், அதாவது உண்ணாவிரதம் காலையில் தொடங்கி சாயந்தரம் முடிச்சுக்கிறது இல்லை, நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம்னு வர ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து இருக்க போகிறாங்க. ஏற்கனவே உண்ணாவிரதம் இருந்த ஒரு நிலையமெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாடு என்று பேர் வைக்கணும் சங்கலைஞர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனதுக்கப்புறம் தான் தமிழ்நாடுங்கிற பேர் வந்தது. அதே போல் ஈழத்தில் பார்த்திங்கன்னா திலீபன் 16 நாள் உண்ணாவிரதம் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அருந்தாமல் அந்த ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வழியில் உண்ணாவிரதம் இறந்து போனார். அப்படிங்கிறப்ப இதுலேயும் ஒரு இறப்பு ஏற்பட்டால்தான் எங்களுக்கு விடிவு கிடைக்குமா என்று அந்த மக்கள் நம்மளை நோக்கி கேட்கிறார்கள். அதுக்குள்ள எப்படின்னா இறப்பு ஏற்படுகிற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது, அது வந்து தவறு. ஏன்னா உடலை வருத்திக்கணும், ஆனால் ஒரு அளவோடு வருத்திக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களுக்கு எத்தனை வடிவங்கள் இருக்குது. உண்ணாவிரதம் இருந்து உயிரோடு தான் போராட்டம் இல்லை. அந்த விவசாயிகளுக்காக, நீருக்காக, இயற்கைக்காக என்றைக்கு போராட்டம் நடந்தாலும் யார் போராட்டம் நடத்தினாலும் அதில் எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி முழுமையாக ஆதரவு தருவோம். நன்றி, வணக்கம். நன்றி.